ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்க சாய்ராம் ரேபிட் ஃபார்ம் அப்படின்றவங்க கிட்ட தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட நார்மல் வெரைட்டி பெட்ஸ்னு மட்டும் இல்லாமல் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஈமோ, ஆஸ்ட்ரிச் இந்த மாதிரி வெரைட்டிலாம் கூட செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் ஃபார்மில் என்னென்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருமே ஒரே மாதிரி பண்ணால் அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 100% முட்டை ஆச்சிங் வச்சா ஒரு 70% ஒரு 75% சிக்ஸ் நமக்கு வருது. நம்ம MS தோனியும் கடக்நாள் தான் வளர்த்துட்டு இருக்காரு. இந்த எக் 2000 rupees சேல் பண்ணிட்டு. அமீன் கார்டு செம்மறி ஆடு, விஷுவல் பர்பஸ்க்காக மட்டுமே வளர்க்கக்கூடிய ஆடு. இது காஸ்ட்லியஸ்ட் டர்க்கி என்னன்னா அந்த ரெட் கலர் பர்பன் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் காஸ்ட்லி. ஸோ ஹாய்ண்ணா. ஹாய் ப்ரோ. உங்கள் ஃபார்ம் எங்கண்ணா லொக்கேட் ஆகிருக்கு? நம்ம ஃபார்ம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அனுசோனை கிராமத்தில் நம்ம ஃபார்ம் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேண்ணா, நம்ம ஃபார்மில் என்னென்னலாம் இருக்குது? நம்ம ஃபார்மில் ரேபிட் இருக்குது, கினிபிக் இருக்குது, ஈமோ இருக்குது, ஆஸ்ட்ரிச் இருக்குது, வான்கோழி இருக்குது, கடக்நாத் இருக்குது, வாத்து இருக்குது, கூஸ் இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, அப்புறமா செம்மறி ஆடு இருக்குது. ஓகேண்ணா, இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷம் இருக்கீங்க? அப்பா இந்த ஃபீல்டில் 1996 இருக்கார். நான் 2011 காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன். 2011 நான் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேண்ணா, நார்மலாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக வாத்துக்கோழி இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படின்னா இந்த ஆஸ்ட்ரிச் ஈமூலெல்லாம் வளர்த்தலான்ற ஐடியா வந்துச்சு? எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணால் அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது. செப்பரேட்டாக பண்ணால் தானே நிறைய பேர் நான் கோழி வளர்க்குறேன். ஜஸ்ட் ஈமு கோழி ஆஸ்ட்ரிச்சு. நிறைய பேர் பால் பைத்தான், இந்த மலைப்பாம்பு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆமாண்ணா. பால் பைத்தான், அப்புறமும் கிரே பேரட்டு, மெக்காவ், இந்த மாதிரி 5 lakhs 10 lakhs இருக்கிற ஹையஸ்ட் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க. நான் அந்த லிஸ்ட்டில் இல்லாமல் ஏதோ என்னால் முடிஞ்ச பேர்ட்ஸ் வளர்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகேண்ணா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம கையில் இருக்கிறத பற்றி பேசிடலாமாண்ணா? ஓகே. இது ஈமோ பேர்ட்ஸு. நம்மக்கிட்ட ஒரு 5 pairs ப்ரீடிங் செட் இருக்குது. நம்ம ஈமோ பேரண்ட்லேருந்து வந்த பேர்ட்ஸ் தான் இது. நம்மக்கிட்ட ஈமோ கிட்டத்தட்ட ஏஜ் 16 வருஷம் ஆகுது. இயர்லி ஒரு 25 30 வந்துட்டு இருக்கு ஒரு பேர்ல இருந்து. ஓகேண்ணா. ஒரு 100% முட்டை ஆச்சிங் வச்சா ஒரு 70% ஒரு 75% சிக்ஸ் நமக்கு வருது. ஆல் ஓவர் இந்தியா சிக்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் 1 month 2 month 3 month 6 month சிக்ஸ் 4 வெரைட்டியான சிக்ஸ் சேலிங்க்கு இருக்கு. முட்டை நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த 3 மாதத்தில் முட்டை கிடைக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு சிக்ஸ் நீங்கள் வருஷம் புள்ளி எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் சிக்ஸ். ஓகேண்ணா, இப்போ உங்ககிட்ட பேரண்ட் ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது ஈமோல எத்தனைண்ணா இருக்குது? இப்போ நம்மக்கிட்ட டோட்டல் 10 members இருக்குது. 10ல் உங்களுக்கு 6 ஃபீமேல் இருக்குது, 4 மேல் இருக்குது. ஓகேண்ணா, இப்போ 3 மாதம் மட்டும்தான் முட்டை விடுன்னு சொன்னீங்க. அப்போ பேலன்ஸ் மாதம்ன்றது முட்டை விடாதா? இல்லை, ஆக்சுவலி ஈமோவோட எக் சீசன் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த 3 மாதத்தில் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. மற்ற டைமில் நம்ம நார்மலாக ஒரு பெட்டு மாதிரி தான் வளர்க்கணும் அதை. ஓகேண்ணா, இப்போ இது அடப்படுக்கக்கூடிய திறன் இருக்குமானா இல்லை அடம் படுக்காதாண்ணா? நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஜோடி சிங்கிளாக விட்டால் அடுப்பு எடுக்கும்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 முட்டை தான் அது உட்காரும். அதுக்கு மேலே உட்காராது, எக் வேஸ்ட் ஆயிடும். இதனாலே நாங்கள் இதுக்காக தனியாக இன்குபேட்டர் செட் பண்ணி இன்குபேட்டர் மூலிமா தான் சிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஓகேண்ணா, இதுக்கு ஃபீடுன்னு பார்க்கும்போதுண்ணா நாங்கள் இந்த பேர்டு சிக்ஸ் முட்டையிலிருந்து வந்ததுலேருந்து 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் பிராய்லர் ஃபீடு தான் கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கப்புறமும் நம்ம நாட்டுக்கோழிக்கு என்ன ஃபீடு கொடுக்குறோமோ சோளம், ஆரியம், மக்காச்சோளம், கோதுமை, கம்பு இதுதான் கொடுத்துட்ருக்குறோம். ஓகேண்ணா, இப்போ கோழின்னு பார்க்கும்போது கறிக்காக மேக்ஸிமம் போகும். இது அழகுக்கு வளர்க்குறதுக்காக தான் மேக்ஸிமம் ஆனால் இல்லை எதுக்கு யூஸ் பண்ணுறது? இது ஆக்சுவலி 2 விதமாக உபயோகப்படுது. ஒன்று ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேருந்து இந்த முட்டி ஓலி ஜாயின்ட் பென்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆயிலாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமும் இது மீட் செலேட் இருக்குது. பர் கிலோ மீட் இன்றைக்கி மார்க்கெட்டில் 400 rupees போயிட்டுருக்கு. ஓகேண்ணா, நெக்ஸ்ட் இருக்க ப்ரீடை பார்ப்போமாண்ணா? ஓகே. அடுத்ததான் நம்ம ஃபார்மில் இருக்க என்ன பெட்னா பார்க்கலாம்? அடுத்ததாக நம்ம ஃபார்மில் ரேபிட் பார்க்கலாம். ஓகேண்ணா, ரேபிட்டில் நம்மக்கிட்ட எத்தனை வெரைட்டினா இருக்குது ப்ரோ? நம்மக்கிட்ட இப்போதைக்கு ப்ரெசென்ட் நியூசிலாண்ட் ஒயிட் ரெட் ஐஸ் இருக்குது. இது நம்ம லேபுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேண்ணா, அதனால நான் மோஸ்ட்லி அதிகமாக வச்சிருக்கிறது நியூசிலாண்ட் ஒயிட் ரெட் ஐஸ் தான் வச்சிருக்கிறேன். பர்டிகுலராக ஏதாவது கலர் வேணும்னா இங்கிலீஷ் பாட்டர்னு, கிரே ஜெயண்ட், சின்சிலா, கலிஃபோர்னியா, டச்சு, ஒயிட் ஜெயண்ட், பிளாக் ஜெயண்ட் இந்த மாதிரி கலர்ஸ் வேணும் பர்டிகுலராக கேட்டால் நம்ம சைடில் நம்ம ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ப்ரோ. ஓகேண்ணா, முயலுக்குன்னு பார்க்கும்போது என்னென்ன ஃபீட் வச்சுட்டு இருக்கீங்க? நான் காலையில் சோளத்தட்டு கொடுத்துட்ருக்கிறேன் மார்னிங் டைமில். ஆஃப்டர்நூன் பெல்லெட் வருது, ரேபிட் பெல்லெட்டு. அப்புறமா ஈவினிங் டைமில் குதிரை மசாலான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேண்ணா, குதிரை மசாலா இந்த 3 மட்டும் தான் தற்போதைக்கு கொடுத்துட்ருக்கேன் ப்ரோ. ஓகேண்ணா,
ஓகேண்ணா, முயலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டாக ஏதாவது நோய் வந்துச்சு அப்படின்னாலும் டக்குன்னு பரவிரும்பாங்க. அப்படின்றப்ப இதோட மெயின்டெனன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. கிளீனிங் வந்து கரெக்டாக இருந்தால் நோய் எதுவுமே வராது ப்ரோ. கிளீனிங் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா நோய் வரும். சேம் டைம் என்னன்னா இதுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் டிவார்மிங்ட்டு ஹைடெக் ஓரல்ன்ட்டு ஒரு சிரப் வருது. அந்த சிரப் வந்து கம்பல்சரி ஃபீடிங்கில் வந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் கலந்து கொடுத்தீங்களன்னா வயிற்றில் அந்த புழு பூச்செல்லாம் செத்துரும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வருமுன் காப்போமான்ட்டு. அதை தான் நம்ம வந்து ஐவர்மெக்டின்னு சொல்லிட்டு மந்த்லி ஒன்ஸ் அதை வந்து உபயோகப்படுத்தினா உங்களுக்கு நோய் எதுவுமே வராது. இன்கேஸ் ஏதாவது வந்தால் வந்து ஸ்க்ரீனில் என் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணுங்கள். எந்த டிசீஸ் வந்தாலும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு நான் வந்து மெடிசன் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து சீக்கிரமாகவே காப்பாற்றிடலாம். கை மீறி போனதுக்கப்புறமா நம்ம உபயோகப்படுத்துறத விட அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்ன்ட்டு சஜஷன் சொல்கிறேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கால்சியம் சி டேப்லெட் இருக்கு இல்லைங்களா, அந்த டேப்லெட் வந்து ஃபீல்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ரேபிட்டுக்கு வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்டு அதிகமாக தேவைப்படும். அதனால வந்து கால்சியம் சி சிரப் ஆகட்டும் அவங்க டேப்லெட் ஆகட்டும் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க போதும். இதுதான் வந்து கினிபிக்கு. மவுஸ் நிறைய பேர் வந்து எலின்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. இது வந்து எதுக்குன்னா பெட் பர்பஸ் யூஸ் ஆகுது. அப்புறமா வந்து லெபார்டரிக்கு ரிசர்ச் பர்பஸ் யூஸ் ஆகுது. ஓகேண்ணா. ரிசர்ச் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் நெட்டில் போய்ட்டு கூகுளில் வந்து அடித்தாலே வந்து வாட் த யூஸ் ஆஃப் கினிஃபிகன் அடிச்சிங்கன்னா ரிசர்ச்னு தான் வரும். நிறைய கேன்சரு, அப்புறமா வந்து இந்த எய்ட்ஸு, ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி எல்லா விதமான நோய்களுக்கு வந்து இந்த கினிபிக்ன்றது ரிசர்ச்சுக்கு மிக மிக வந்து முக்கிய அவசியமாக இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்குது. ஓகேண்ணா. இதோட மெயின்டெனன்ஸும் முயல் மாதிரி தானே? இல்லை இதோட மெயின்டெனன்ஸும் சேம் ரேபிட் மாதிரி தான். ரேபிட்டுக்கு என்ன ஃபுட் கொடுக்குமோ அதே மாதிரி தான். இது வந்து எப்படின்னா ரொம்ப வந்து நமக்கு எப்படின்னா ஒரு டாக் மாதிரி ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அடுத்ததாக பக்கத்தில் ஒரு மொரட்டாலாம் இருக்கான், அவனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ப்ரோ இதுதான் வந்து அமீன் கார்டுன்ட்டு செம்மறி ஆடு. இது வந்து ஆக்சுவலி வந்து நாங்கள் எதுக்குன்னா நம்ம தீபாவளி, அப்புறமா ரம்ஜான், பக்ரீத்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் பர்பஸ்க்காக மட்டுமே வளர்க்கக்கூடிய ஆடு இது. இது வந்து நாங்கள் வந்து குட்டி வந்து ஆந்திராவிலேருந்து பாவகோடிலேருந்து தர வைக்கிறோம். ஒரு குட்டி வந்து 8,000 to 10,000 தர வைக்கிறோம். 6 மாத குட்டி தந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 8 மாதம் வளர்த்தோன்னா இது வந்து இதுக்கு வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா 13 மாதம் ஆகுது. இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் வந்து இந்த பக்ரீத் ரம்ஜான் டைமில் சேல் பண்ணிடுவோம். நிறைய ஃபார்மர்ஸ்க்கு இதே மாதிரி இந்த ஸ்டேஜ் குட்டியில் ஒரு 8 மாதம் 12 மாதம் அந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் கொடுத்து வளர்க்க விட்டு திரும்பி நாங்களே எடுத்து இந்த ரம்ஜான் பக்ரீத் ஃபெஸ்டிவல் டைமில் சேல் பண்ணிடுவோம் ப்ரோ. ஓகே, நான் சேல் பண்ணுவீங்கன்னா கறிக்கு சேல் பண்ணுவீங்களாண்ணா? இல்லை ஒன்லி நாங்கள் ஃபார்மர்ஸ்க்கு வந்து குட்டி வந்து விற்பனைக்காக கொடுப்போம். திருப்பி வந்து நாங்கள் எடுத்து விற்கிறது வந்து கறிக்காக விற்போம். ஓகேண்ணா. ஆனால் இது சண்டேக்காக பயன்படுத்துகிற ரகம் இல்லையா? இது வந்து நம்ம மதுரை இருக்கு இல்லைங்களா, ஆமாண்ணா. மதுரை சைடு வந்து வர பிரீடு வந்து சண்டைக்காக பயன்படுத்துறது. இது வந்து ஒன்லி ஃபார் வந்து மீட் பர்பஸ்க்காக மட்டுமே வேண்டி வந்து இது வளர்க்குறோம் ப்ரோ. ஏன்னா வந்து அட்ராக்ஷன் நல்லா இருக்கும். சேலிங் பர்பஸ் இப்போ நான் கையில் பிடிச்சிருக்க கடை வந்து இதோட விலை வந்து 25,000. இது வாங்கி நான் வந்து 8 மாதம் ஆகுது. நான் வாங்கும்போது இதோட விலை வந்து 8,500 ரூபாய். நான் வாங்கும்போது 6 மாதம். இப்போ வந்து இதுக்கு வந்து 13 மாதம் ஆகுது ப்ரோ. இந்த கூஸ் வந்து நமக்கு நிறைய ஃபார்மர்ஸில் பார்த்துருப்பீங்க. இது மெயினாக வந்து எதுக்குன்னா வாஸ்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. சேம் டைம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து ஸ்வானன் ஒன்று வருது, மியூட் ஸ்வானன்ட்டு. அது வந்து உங்களுக்கு ஜோடி வந்து 2 lakhs 2.5 lakhs வரும். அதுலேயே வந்து அதோட பிரெட் தான். இது ஹைட் கொஞ்சம் கம்மி வரும், பட் பார்க்குறதுக்கு ஸ்வான் மாதிரி இருக்கும். சரி, இது வந்து வருஷத்துக்கு வந்து 2 வாட்டி முட்டை வச்சு அடுப்பெடுக்கும். ஒரு வாட்டி வந்து 6 to 8 முட்டை வைக்கும். 6 முட்டை வச்சுச்சுன்னா 4 குஞ்சு பொரிக்கும். 8 வச்சுச்சுன்னா 6 குஞ்சு பொரிக்கும். அதே வந்து முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிறதால இதை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜோடி வச்சு வளர்த்துக்கலாம். சரிங்களா? இதோட காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக 6,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அது ப்ரீடிங்கு அப்புறம் சிக்ஸை பொறுத்து ப்ரைஸ் செலக்ட் ஆகும். இது வந்து மேலு ஃபீமேலு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. மேலுக்கு வந்து மூக்கு கிட்ட கொண்ட மாதிரி இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அதுதான் இதோட ஐடென்டிஃபைவு. இதில் வந்து டோட்டல் 3 கலர் வருது. பிளாக்கு கொஞ்சம் ரேரு, பட் வந்து இது ஒயிட்டு அப்புறமா வந்து கிரே கலர் வந்து இந்த 2 கலர்ன்றது சஃபிஷியண்ட்டாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், பொதுவாக இருக்கும் எல்லாருக்கிட்டையும். ஓகேண்ணா. இதுலேயே பிளாக் கலர்ல எல்லாம் இருக்காண்ணா? இருக்குது ப்ரோ, இருக்குது. பிளாக்னா ஃபுல் பிளாக் வராது. ஓகே, நெக்கு கிட்ட பிளாக் வரும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ரெக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த ரெக்கை கிட்ட மட்டும் அங்கங்கே வந்து பிளாக் டாட் இருக்கும். ஃபுல் பிளாக் வராது ப்ரோ. வான் கோழியில் வந்து டோட்டல் வந்து 3 வெரைட்டி இருக்குது. ஓகே, 3 வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் இந்தியன் வெரைட்டி எல்லாருக்குமே தெரியும். இன்னும் வந்து பிக் பிரஸ்ட்ன்ட்டு, அது வந்து ஒயிட் கலரு. உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 months வந்து 12 to 15 கிலோ வரும். அப்புறமா வந்து பர்போன்ன்ட்டு ரெட் கலரில் வரும் வான்கோழி. இந்த 3 டைப்ஸும் வச்சுருக்கோம் ப்ரோ. இதில் வந்து காஸ்ட்லியஸ்ட்டு டர்க்கி என்னென்னா அந்த ரெட் கலர் பர்போன் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் காஸ்ட்லி. மற்றபடி இதெல்லாம் வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான்.
ஓகேண்ணா பார்பன் டர்க்கியோட ப்ரைஸ்ன்றது எவ்வளோண்ணா வருது? அது வந்து 12,000 15,000 வரைக்கும் வரும் ப்ரோ. ஓகேண்ணா, நீங்கள் சொல்கிறது அடல்ட்டோட ப்ரைஸ் ஆனால் இல்லை சிக்கோட ப்ரைஸ் 6 மாதம் கழிஞ்ச எக் ஸ்டேஜோட ப்ரைஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேண்ணா, பொதுவாக வான்கோழின்றது கறிக்காக பயன்படுத்துவாங்க, ஆனால் பார்பன் டர்க்கின்றது அழகுக்காக மட்டும்தான் அழகு மட்டும்தான் பயன்படுத்துறது ப்ரோ. ஏன்னா வந்து அது ஒரு எக்ஸாட்டிக் ரேர் வெரைட்டி இருந்தால நம்ம அழகுக்காக தான் வந்து அதை பயன்படுத்துகிறோம். ஓகேண்ணா, பார்பன் இல்லாமல் ப்ளூ ஸ்லேட் இந்த மாதிரி கலர் வெரைட்டிஸ் உங்ககிட்ட கிடைக்குமாண்ணா? அந்த மாதிரி வந்து டர்க்கி நம்மக்கிட்ட இல்லை. இது நம்மக்கிட்ட இருக்கிறது இதுதான். சப்போஸ் யாராவது பர்டிகுலராக அது வேணும்னா நம்ம சர்க்கிளில் வந்து எக்ஸாட்டிக் சர்க்கிளில் வந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ணுறோம், அவங்ககிட்ட டைரெக்டாக வாங்கிக்கலாம். கடக்நாத் பற்றி உங்களுக்கு சொல்ல பெரிதாக ஒன்றும் இல்லை. நம்ம எம்எஸ் தோனியும் வந்து கடக்நாத் தான் வளர்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் வந்து இதில் என்னென்ன ரீசன் என்னென்னா, நாட்டுக்கோழி அப்புறமா வந்து நம்ம பிராய்லர் கோழி, வான்கோழி எல்லா கோழியோட வந்து இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. சேம் டைம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம அதிகமாக இருக்கிறதால நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த கடக்நாத்தோட மீட்டு அப்புறம் எக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கடக்நாத் மீட்டை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறதுக்கு இது வந்து பிளாக் கலர் இருக்கிறதுனால நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றதில்ல. பட் என்னென்னா இதில் தான் வந்து ஹை ப்ரோட்டீன் விட்டமின் அதிகமாக இருக்கிறதால எல்லாருமே வந்து இதை சாப்பிடுங்கன்ட்டு நான் வந்து நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஓகேண்ணா, கடக்நாத் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் படுக்குன்றாங்க, ஒரு சிலர் படுக்காதுன்றாங்க. உங்களோட வளர்ப்பில் எப்படின்னா இது வந்து ஆக்சுவலி அடுப்பு எடுக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, ஒரு ஜோடி மட்டும் இருந்தால் அடுப்பு எடுக்கும், கூட்டமாக இருந்தால் அடுப்பு எடுக்காது. அது மட்டும்தான் இது மைனஸ் பாயிண்ட்டு. ஓகேண்ணா, அடுத்து நம்மகிட்ட ஆஸ்ட்ரிச் இருக்குன்னு சொன்னீங்க. பட் இப்போ கரண்டாக ஸ்டாக் இல்லை. நீங்கள் அப்படியே ஆஸ்ட்ரிச் பற்றியும் சொல்லிடுறீங்களாண்ணா? மொத்தம் எத்தனை பேர் இருக்குது அப்படின்றது? ப்ரோ, நம்மக்கிட்ட வந்து மதர் பிரீட் ஸ்டாக் இல்லை. நாம் வந்து வெளியிலேருந்து தரச்சு கொடுக்குறது தான். நம்மக்கிட்ட வந்து சிக்ஸ் வரும் போவோம். ஒரு ஜோடி வந்து 1,50,000 2 lakhs வரைக்கும் சிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. நாம் வந்து முழுக்க கல்கத்தா பெட் மார்க்கெட்லேருந்து தர வைக்கிறோம். சரிங்களா? அங்கேருந்து தான் வந்து கொஞ்சம் ஹோல்சேல் ப்ரைஸில் ரீசனபிள் கிடைக்குது. கேரளாவில், தமிழ்நாட்டில், கர்நாடகாவில் இருக்குது. பட் வந்து நாம் போய் கேட்டால் 3 lakhs 4 lakhs சொல்கிறாங்க. அந்த ரேட்டு நமக்கு ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. நமக்கு மினிமம் பட்ஜெட்டில் நல்லா வேணும்னா, லோ ப்ரைஸில் வேணும்னா கல்கத்தா பெட் மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே தான் வந்து எல்லா விதமான எக்ஸாட்டிக் பேர்ட்ஸும் வந்து உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் கம்மியான விலையில் கிடைக்கும். ஓகேண்ணா, அதே மாதிரி நம்ம ஈமோட ப்ரைஸும் வீடியோவில் சொல்ல, அப்படியே ஈமோட ப்ரைஸும் சொல்லிடுறீங்களாண்ணா? ஈமோட ப்ரைஸ் வந்து 1 month chicks வந்து 25,000 கொடுத்துட்ருக்குறோம். 3 month chicks வந்து 35,000 கொடுத்துட்ருக்குறோம். 1 year பேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு 60,000 கொடுத்துட்ருக்குறோம் ப்ரோ. எக் வந்து ஒரு எக் வந்து 2,000 rupees சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நான் இப்போ எக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கீங்களாண்ணா? ஆமாம் ப்ரோ, எக்ஸும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். சீசன் டைமில் நவம்பர் டிசம்பர் அந்த 2 மாதம் வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணால் எக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஓகேண்ணா, இப்போ எக்கோட ரேட்டுன்றது 2,000 தான் வருது. இதே சிக்கா வளர்த்தி வைக்கும் போது கிட்டத்தட்ட 20,000 30,000 வரைக்கும் போகுது. அப்படின்ற ஆக்சுவலி என்ன ரீசன் என்னன்னா, ஒரு ஈமோ வந்து 25 30 முட்டை வைக்குதுங்களா, அதில் வந்து நமக்கு 70% இன்ட்ரெஸ்ட், இது 70% தான் வந்து ரிசல்ட் வருது. சேம் டைம் வந்து அந்த 75% நம்ம ரிசல்ட்டுக்காக வருஷம் முழுக்க நம்ம வளர்க்கணும் இல்லைங்களா? மெயின்டெனன்ஸ், லேபர் காஸ்ட்டு எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதனால ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். பட் வந்து அவங்களால வந்து பட்ஜெட் அதிகமாக வந்து அதெல்லாம் போட முடியாது. அவங்களுக்காக மட்டும்தான் வந்து நாங்கள் எக் வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோமே ஒழிய, எக் வந்து சேல் பண்ணணுன்ட்டு கம்பல்சரியில் இல்லை. நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுனால மட்டும்தான் எக் கொடுத்துட்ருக்கோம். ஓகேண்ணா, ஏன்னா இந்த ரூம்ல இருக்கிறது என்னென்ன வெரைட்டினா இருக்குது ப்ரோ? இதில் வந்து நமக்கு மொத்தமாக வந்து கடக்நாத் சிக்ஸ் இருக்குது. ஓகேண்ணா, அப்புறமா வந்து கினி கோழி இருக்குது, அப்புறமா மணிலா மஸ்கோவி டக் இருக்குது, அப்புறமா ஒயிட் பிக்கின்னு டக்ஸ் இருக்குது ப்ரோ. ஓகேண்ணா, இது எல்லாமே உங்கள் வீட்டு பர்பஸ்க்காக வச்சுருக்கீங்களாண்ணா, இல்லை இதுவும் சேலுக்கு தானே? இல்லை ப்ரோ, நம்மக்கிட்ட வந்து கடக்நாத் நீங்கள் வெளியில் பார்த்தீங்க இல்லைங்களா, அதோட சிக்ஸ் தான் இது. அப்புறமா நம்மக்கிட்ட ஓன் ப்ரீடிங்கான சிக்ஸ் மட்டும்தான் ப்ரோ நம்ம வச்சுருக்கிறோம் சேலுக்காக. ஓகேண்ணா, இதோட சிக் ரேட்லாண்ணா? நாம் வந்து இது ஒயிட் பிக்கின் டக் வந்து 350 500 கொடுத்துட்ருக்குறோம். கினி கோழி வந்து 450 600 கொடுத்துட்ருக்குறோம். அப்புறமா வந்து கடக்நாத் ஒரு சிக்கு வந்து 180 220 கொடுத்துட்ருக்குறோம் ப்ரோ. ஓகேண்ணா, எல்லாம் வந்து 1 month 45 days 2 month ஆன சிக்ஸ். நீங்கள் சொல்கிறது பேரோட ப்ரைஸ் ஆனால் இல்லை ஒரு சிங்கிள் சிக்கோட? இல்லை, எல்லாமே வந்து கடக்நாத் மட்டும் சிங்கிள்னு சொல்லியிருக்கிறேன். மற்றது எல்லாமே வந்து பேர் தான் ப்ரோ. ஓகேண்ணா, நம்ம லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் டெங்கனிக்கோட்டை தாலுக்கா கிளமங்கலம் பக்கத்தில் அனுசோனை என்ற ஒரு வில்லேஜில் வந்து செட்டப் ஆகிருக்கு. யாருக்காவது அட்ரஸ் வந்து கொலப்ரேஷன் இருந்து சொல்லுங்கள். லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுறேன். மேற்கொண்டு நம்மக்கிட்ட வந்து நான் சொன்ன பேர்ட்ஸ் எல்லாமே ரேபிட்டு, கினிபிக்கு,
கினிஃபோலு, டர்க்கி, ஈமு, ஆஸ்ட்ரிச்சு, கூஸு, செம்மறியாடு எல்லா வகையான வந்து பெட் அனிமலை வந்து மொத்தமாக வந்து ஒரு 90% எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆல் ஓவர் இந்தியா வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குது. பேர்ட்ஸை தவிர டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். மற்றபடி எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பேர்ட்ஸ் வந்து அனிமல்ஸ் எல்லாமே வந்து அனுப்பலாம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ப்ரோ.